சார் இந்த 15 வருஷம் ட்ரேடிங் எக்ஸ்பீரியன்ஸில் எது சார் உங்களை மாற்றிக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டீங்க? அதாவது எந்த விஷயம் வந்து மாற்றிட்டா ரொம்ப உங்களுடைய ட்ரேடிங் ஸ்டைல் நல்லாகும் அப்படின்ற மாதிரி நீங்கள் அந்த ஸ்டைலில் எது சார் ரொம்ப சிரமப்பட்டீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, மீன்ஸ் உங்களுக்கு அடிக்கடி சொல்லுவேன் நான், ஸ்டாப் லாஸ் கரெக்டாக இடத்துல வைங்க, டார்கெட் கரெக்டாக கம்ப்ளீட் அவரில் ஹோல்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். ஸோ அந்த மாதிரி டைமில் நான் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி மேலே வந்த இடம் அப்படின்னா, அந்த ஸ்டாப் லாஸ் இருக்குங்களா, அதாவது ₹1 ரிஸ்க் எடுத்தால் நம்ம ₹2 ப்ராஃபிட் பார்ப்போம் இல்லையா? அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்த ₹1 ரிஸ்க் எடுக்கிறதுக்கு பதில் நெக்ஸ்ட்டு செட்டப், அதாவது ஒரு ₹3 ரிஸ்க் எடுக்கிற மாதிரி வரும், ₹4 ரிஸ்க் எடுக்கிற மாதிரி வரும். அதுக்கு எதிராக பார்த்தீங்கன்னா ₹5 ப்ராஃபிட், ₹6 ப்ராஃபிட் வரும். ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா, என்னுடைய அந்த அடிக்ஷன் காரணமாக அந்த டைமில், அதாவது ஒரு 15 இல்லை, ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி, ஸோ என்ன பண்ணுவோம், செட்டப் நம்ம இந்த செட்டப் விட்டுட்டு இந்த செட்டப் கிடச்சின்னா இதில் ட்ரேட் எடுத்துருவேன். அப்போ என்ன ஆகுனா, எனக்கு வந்து அந்த ரிஸ்க் ரிவார்டு வந்து மேனேஜ்மெண்ட் ஆகாது. திரும்ப என்னடா என்னோடய கேபிட்டல் அங்கேயே நிற்கிற மாதிரியே இருக்கும். ஸோ இந்த இடம் வந்து நான் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி மேலே வந்த இடம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நம்ம செட்டப் வந்து கரெக்டான செட்டப் வந்துச்சுன்னா ஓகே, அந்த ரிஸ்க் ரிவார்டு கரெக்டாக நான் ஃபாலோ பண்ணல அந்த டைமில். அந்த இடம் வந்து ரொம்ப நான் ஸ்ட்ரகிள் பண்ணி மேலே வந்த இடம், முக்கியமான இடம். கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் உங்களுக்கு. புரிஞ்சிட்டிங்கன்னா அதை கொஞ்சம் அதை கரெக்ஷன் பண்ணிக்கணும் நீங்கள்.